அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் மட்டுமல்லாமல் யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, அப்புறம் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய பப்ளிக் செக்டாரில் உள்ள வேலைவாய்ப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த வரிசையில் நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அந்த டிபார்ட்மெண்ட் கீழே உள்ள வைல்டு லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அதில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது. அதுக்கான ஒரு இதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற போஸ்ட்டு ஒன்று இருக்குது. அது எஸ்சிக்கு மட்டும்தான். லெவல் 6ல் குரூப் பியில். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாஸில் பிஎஸ்சி முடிச்சிருக்கணும், அல்லது பிசிஏ, பிஇ, பிடெக்கில் முடிச்சிருக்கணும், சிஎஸ்ஸு அப்படி இல்லாட்டினா ஐடி முடிச்சிருக்கணும், எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், டேட்டா சயின்ஸு, அப்புறம் ஏஐ முடிச்சிருந்தாலும் ஓகே தான். அல்லது ஃபஸ்ட்டு கிளாஸ் பிஎஸ்சி முடித்து அதோட பிஜி டிப்ளமோ முடிச்சிருக்கணும் கம்ப்யூட்டர் சயின்ஸில், அல்லது ஃபஸ்ட்டு கிளாஸ் 3 இயர்ஸ் ஃபுல் டைம் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் சிஎஸ்சில், ஐடியில். அடுத்து நம்மளுடைய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது அண்டர்ஸோட லெவல் 6ல். இதுக்கு 3 இயர் ஃபுல் டைம் படிச்சிருக்கணும், டிப்ளமோ சிவில் அல்லது ஆர்கிடெக்சர் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் முடிச்சிருக்கணும் இதில் சிவிலில், பிடெக்கில். இல்லாட்டி நம்மளை பேச்சுலர் ஆஃப் ஆர்க் முடிச்சிருக்கணும், ஆர்க் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கிறலாம். ஒரே ஒரு போஸ்ட்டு. அடுத்து ஆடியோ விசுவல், அதுக்கு ஒரே ஒரு போஸ்ட்டு. ஸோ அதில் ஃபஸ்ட் கிளாஸ் அந்த சம்மந்தமான பிஎஸ்சியில் சிஎஸ்ஸு, ஐடி, எலக்ட்ரானிக்ஸு, பிசிஏ, பிஇ, பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கலு அந்த மாதிரி முடிச்சிருக்கணும். இவ்வளோ தான். அடுத்ததுன்னா டெக்னீசியன் ஃபீல்டு 10வது அல்லது 12வது முடிச்சிருந்தா அவங்க அப்ளை பண்ணிக்கிறலாம். அப்படி இல்லைன்னா மினிமம் 1 இயர் டிப்ளமோ இன் நம்ம சிவில்லையோ இல்லை டிராஃப்ட்ஸ்மேன், அதாவது சிவில் இன்ஜினியரிங், டிராஃப்ட்ஸ்மேன், லேண்ட் சர்வே, ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கணும் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில். ஓகேங்களா? இது 2 ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது. அடுத்து நம்முடைய ஜூனியர் சொனோகிராஃபர், அசிஸ்டன்ட் கிரேட் 3, டிரைவர், குக்கு, லேப் அட்டன்ட், இந்த மாதிரி பல்வேறு விதமான போஸ்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் அது தகுந்தமான குவாலிஃபிகேஷன் இருக்குது. அதுதான் இப்போ இங்கே பார்க்குறது. ஸோ நீங்கள் இதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பீஸ் இருக்குது. இதுக்கு என்ன தகுதின்னு பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 28 ஏஜுக்குள்ளே வரையும் இருக்கணும், 28 to 27 இருக்கணும், அவ்வளோதான். ஸோ விருப்பம் உள்ளவங்க என்ன பண்ணணும்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அதை ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணி இந்த ரெஜிஸ்டர் வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, சந்திரபனி, டேராடூனுக்கு அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணுவோம் அந்த என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் மேலே அந்த கவரில் எழுதிடணும். இதுக்கு லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6/1/25. ஓகேங்களா? இதுதான் அதனுடைய இது. ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுக்கு அப்ளை பண்ணுற ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 700 ரூபா, நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ். த டைரக்டர் வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, டேராடூன் அப்ளை பண்ணிடணும். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை உங்கள் இந்த அப்ளிகேஷனை ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்டில் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அதில் உங்களுடைய டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸு, ஏஜ் ப்ரூஃபு எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணணும். ஃபில்லப் பண்ணிட்டு கேபிட்டலில் தான் ஃபில்லப் பண்ணணும். அதாவது நான் ஃபில்லப் பண்ணிவிட்டு அந்த கவரில் என்ன போஸ்ட்டுக்கு ஃபில்லப் பண்ணுறீங்க அப்படியே அது கேபிட்டலில் ஃபில்லாக எழுதிடுங்க. ஸோ அதுதான், வேறு ஒன்றும் பிரச்சனை, அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதுதான் அந்த இது. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது உங்களுக்கு இதுக்கு எக்ஸாம் இருக்குது, அப்புறம் இன்டர்வியூ வைப்பாங்க. எக்ஸாம் ஒன்லி டேராடூன்லாம் மட்டும் தான் வைப்பாங்க. ஸோ அதை பார்த்துங்க நீங்கள். இது குரூப் சி, குரூப் டி, குரூப் பி போஸ்ட் எல்லாமே 4 கிரேட் போஸ்ட்டு தான். ஸோ இது இன்டர்வியூ கிடையாது. குரூப் சி, குரூப் டிக்கு இன்டர்வியூ கிடையாது. எல்லாமே 4 போஸ்ட்னால இன்டர்வியூ கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நல்லதாக போச்சு. ஸோ அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. பெரும்பாலும் நம்ம கவர்மெண்ட்டில் இன்டர்வியூ இல்லைம்பாங்க. அப்புறம் அங்கே போனோடனே அவங்கள ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக இன்டர்வியூ வைக்கிறோம்பாங்க. ஸோ அது மாதிரி அவங்களும் வைப்பாங்களான்னு நினச்சேன், வைக்கல. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் டிஏ. மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 200 இருக்குது கொஸ்டின்ஸு, 3 ஹவர்ஸு. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, 25 லிசனிங் எபிலிட்டி, மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி, ஸோ டெஸ்ட்டு, லாங்குவேஜ் என்னென்ன பார்த்துக்குங்க. ஸோ 100 கொஸ்டின் நம்மளோட இதில் கேட்பாங்க, 100 கொஸ்டின் பொதுவாக கேட்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. நீங்கள் உங்களுடைய இது நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு என்ன நீங்கள்
இதுவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? வேறு எந்த 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 டவுட்டுமே இல்லை, இதில் பயப்பட தேவையில்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். அந்த அப்ளை பண்ணுற ஃபார்ம் வந்து இதாக இருக்குது. என்ன படிக்கணும், சிலபஸ் ஃபார் வந்து டெக்னிக்கல் ஸ்டாஃபுக்கு என்னது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. இதுதான் என்னுடைய ஹிஸ்ட்ரி, இதுதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. நான் இந்த லிங்க் கீழே இந்த ஃபார்மையும் அதையும் நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய இஷ்டம் தான். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல வேலைவாய்ப்பு, அரசாங்க வேலைவாய்ப்பு. ஸோ அதை விட்டுற வேணாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து கன்ஃபார்ம் போஸ்ட்டு தான், எக்ஸாம் மட்டும்தான், இன்டர்வியூ கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா இந்த பிடிஎஃப்பை பார்த்துக்குங்க. இந்த பிடிஎஃப் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.